லட்சுமி, என்ன லட்சுமி உடம்பெல்லாம் காயமா? ஐயோ, ஏன் லட்சுமி அழற? என்ன பார்த்தா எனக்கு ஒண்ணு இல்ல லட்சுமி, நான் நல்லா தானே இருக்கேன். இத பாரு லட்சுமி, நீ அழக்கூடாது. நீ அழுதா அழுகுறேன். அம்மா, நீ எங்க போயிருந்த? தங்கச்சி, இவர்தான் கூட்டி வந்தாரு. நீங்களா? நீங்களா லட்சுமியை கூட்டி வந்தீங்க? ஆமா, எனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. பத்திரிகை கொடுக்கறதுக்காக நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க லட்சுமியை பார்த்தேன். இங்க எப்படி வந்ததுன்னு கேட்டேன். விவரத்தை சொன்னா நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். நண்பா, உன் வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டத்துக்காக பசுவை பிரிச்சு கொண்டு வந்திருக்கியே. இப்ப சொல்றேன், விஜயாவை பிரிஞ்ச ஏக்கத்துல அந்த பசு செத்து போனா ரோமாளாவை கொன்ன பாவம் 7 ஜென்மத்துக்கும் குடும்பத்தை வாழ விடாதுன்னு நான் அவனுக்கு எச்சரிக்கை செஞ்சேன். அவனும் ஒத்துக்கிட்டு பசுவை கொடுத்துட்டான். கொண்டு வந்திருக்கீங்க. அப்படியா? ஆனா மறுபடியும் இந்த பசு ஒரு நாளைக்கு அவன் கொண்டு போக கூடாதுன்னு தான் உங்க பேருக்கே எழுதி வாங்கியாந்துட்டேன். இந்தாங்க பத்திரம். இது என் கல்யாண பத்திரிகை. என்ன மன்னிச்சிருங்க. உங்க பெருந்தன்மையும் மனமாற்றத்தையும் புரிஞ்சுக்காம சந்தையிலிருந்து வரும்போது நீங்க செஞ்ச உதவிக்கு கூட நன்றி சொல்லாம வந்துட்டேன். அப்படி இருந்தோம் பிரிஞ்ச என் லட்சுமி எனக்கு மீட்டு கொடுத்து மறுவாழ்வு கொடுத்தீங்க. இதை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு நடந்த தவறுதலுக்காக உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மிருகமா இருந்த என்ன மனுஷனாக்கி வாழ வச்ச தெய்வம் நீங்க. சுருக்கமா சொன்னா, என் தாயுடைய நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னா அதுக்கு நீங்க தாங்க காரணம். அப்படி இருக்க நீங்க ஏன் காலில் விழலாமா? கூடாது, கூடவே கூடாது. தயவு செஞ்சு நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நடக்க போற என் கல்யாணத்துக்கு நீங்க வந்து வாழ்த்துனீங்கன்னா அதை என் வாழ்க்கையில ஒரு பெரும் பாக்கியமா நினைப்பேன். வருவீங்களா? நிச்சயமா. நான் மட்டும் இல்லீங்க, நாங்க எல்லாரும் வர்றோம். மாப்பிள்ளை பந்தியில முன்னால உட்கார்ந்து இருக்கிறோம். தனிச்சாரம்மா. லட்சுமி, என் மகன்தாமா. ஏ மணி, பம்பாயில இருந்து நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த. வந்தத மாப்பிளைய பத்தி கேள்விப்பட்டேன். பறந்தோடி வந்த. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. எங்க தங்கச்சி? தடுக்காதப்பா. உன் தங்கச்சி அடி எடுத்து வைக்க போற இடம் குடிசை இல்ல, குபேரன் வீடு. அப்பா, அவ தலையெழுத்த நிர்ணயிக்க போறது வாழ போற வீடு இல்ல, கட்டிக்க போற கனவை. அந்த கனவை ஜெயிலுக்கு போய் வந்த ஒரு குற்றவாளி. இதற்கு பெண் கொடுக்க உங்களுக்கு எப்படி அப்பா மனசு வந்தது? நீ பா தங்கச்சி. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த கல்யாணம் நடக்கட்டும். இல்லன்னா எங்க மானவ மரியாதை குடும்ப கௌரவம் எல்லாமே போயிடும் ஐயா. அதுக்காக என் தங்கச்சியோட வாழ்க்கையை பலி கொடுக்க சொல்றீங்க? ஒரு காலம் நடக்காது. நீங்க நினைக்கிறது தப்பு. பஞ்சமா பாதங்களை எல்லாம் செஞ்சு ஜெயிலுக்கு போய் திரும்பி வந்த எத்தனையோ குற்றவாளிகள் கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். போற வரங்களை வழிமறைச்சு கொள்ளையடிச்சு குடும்பக்காரனா வாழ்ந்துட்டு இருந்த வால்மீகி தான் பெரிய முனிவராகி உலகமே போற்றக்கூடிய ராமாயண காவியத்தையே எழுதினாரு. நிறுத்தவும் வேதாந்தத்தை. ஒரே வார்த்தை, மறுபடியும் இந்த கல்யாணத்தை பத்தி பேசாது. வேணும்னா நீ கட்டிக்க, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. தங்கச்சி, எழுந்திரமா. நகையெல்லாம் கைட்டு கொடுத்துட்டு போய்விடு. ஏன் நினைக்கிற? வா. அருண், எங்க போற? சாக போற. இனி எனக்கு அதுதான் நிம்மதி. அருண், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த நிலை ஏற்பட விட மாட்டேன். இந்த பொண்ணு இல்லன்னா என்னப்பா? உனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைக்காமல போயிடுவா? அம்மா, புரியாம பேசுறீங்க. தவறு செஞ்சவன் திருந்தி வாழணும்னு என்ன நினைச்சாலும் அவனுக்கு இந்த உலகத்துல இடம் இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு ஏற்பட்ட இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு பிறகு என்ன கட்டிக்க எந்த பொண்ணு சம்மதிப்பா? நான் சம்மதிக்கிறேன். என்ன லட்சுமி? லட்சுமி, இந்த முடிவு உனக்கு பிடிக்கலையா? ஆமாம்மா, எங்களுக்கும் பிடிக்கல. யோசிக்காம அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டியே. உன்னை பத்தி நாங்க என்னெல்லாம் கனவு கண்டோம், எவ்வளவு ஆசைப்பட்டோம். ஆமாம்மா, உன்னை விட அறிவிலும் குணத்துல சிறந்த மாப்பிளைக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டம்மா. அப்படியே வச்சுக்கோ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை கெட்டு போயிட்டா நீங்க எல்லாம் ஆறுதல் சொல்லுவீங்க. என் லட்சுமி கண்ணீர் வடிப்பா. அண்ணன், இப்ப சொல்றேன், நல்லவங்களாவே இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டு போனவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களாவே இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லவங்களா திருந்தி வாழ்றவங்களும் இருக்காங்க. லட்சுமி, அவருக்கு இந்த நிலை ஏற்படுறது காரணம் நான் தானே. அதனால்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். இல்லம்மா, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க நினைக்கிறது தப்பு. நான் செஞ்சது சரிதானே. நீங்க மட்டும் இல்ல, இந்த கிராமமே பாராட்டத்தான் போகுது.
தயவு செஞ்சு எல்லாரும் இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. பாத்தியம்மா, நீ எவ்வளவோ சொன்ன, இருந்தாலும் லட்சுமிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லம்மா. லட்சுமி, அன்னைக்கு வயல்ல நடந்ததுதான் நீ நினைக்கிற. ஆனா பிரிஞ்சிருந்த நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்த்தாரு. அந்த நன்றியை மறக்கலாமா? அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு என்ன தடுக்காத, என்ன விட்டுட லட்சுமி. விஜயா, விஜயா, இந்த குடும்பத்துக்கு கூழாங்கல்ல கொண்டு வந்தேன். நான் கும்பிடுற தெய்வம் வைரக்கல்லையே கொண்டு வந்து கொடுத்துருச்சுமா, வைரக்கல்லையே கொடுத்துருச்சு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.